ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்ட்வெல் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த அமெரிக்காவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியும் பத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கிருக்க அமெரிக்க மக்களே நிறைய பக்கம் வந்து அவர்கள் தீப்பிடிக்க காரணமா இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இதற்கு செயற்கை மழை ஒரு தீர்வா இருக்குமா? விஞ்ஞானிகள் திக்கி திணறிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய அடுத்த பிரதமர் இன்னும் 5 நாள்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரப்போறாரு. அவர் எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாரு? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதற்கான பதில் வந்து தெரியாம திக்கி திணறிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட், ரீசன்ட் டைம்ல ஜனவரி 7 அமெரிக்காவுடைய கலிபோர்னியால பாலிஸ்டாடஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் தீப்பிடிக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அது தீப்பிடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 8வது நாள் ஆகியும் இன்னும் அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 38,000 ஏக்கர் வந்து ஃபுல்லா எரிஞ்சு நாசமாய் கிடக்குது. எல்லா பகுதியும் தீக்கரையாயிருக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேல எல்லாத்தையும் வந்து மக்களை வந்து வீட்டுல இருந்து வெளியேற்றிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் வந்து 85,000 பேர் ரெடியா இருக்க சொல்லி அமெரிக்கா கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்க. எந்த நேரத்திலையும் அவர்கள் வெளியே வர தயாரா இருக்காங்க. அதே மாதிரியே கலிபோர்னியா மட்டும் கிட்டத்தட்ட 45 ஸ்கொயர் மைல்ஸ்க்கு வந்து ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 12,000 பேர்த்துடைய வீடு வந்து நாசமாய் கிடக்குது. கிட்டத்தட்ட 90,000 பேர்த்துக்கு அவர்களுக்கு வீடே கிடையாது. இனி வாழ்க்கையை ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல ஆல்ரெடியே வந்து 5 பகுதிகளுக்கு மேல தீ பிடிச்சிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட மொத்தம் 7 பகுதியில், அதாவது 7 மெயின் ஏரியாஸ். சென்னையில் எப்படி நம்ம மெயின் ஏரியா அண்ணா நகர், டி நகர் இந்த மாதிரி சொல்றோம், அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய ரொம்ப முக்கியமான பகுதியில் 7 பகுதியில் தீக்கரையாயிருக்கு. இன்னும் வந்து பல பகுதிகளில் பரவிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா ஆல்ரெடி பரவிட்டு இருக்கிற எல்லா பகுதியினாலையும் ஃபயர் ஃபைட்டர்ஸ், அதாவது தீயணைப்பு வீரர்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. கிட்டத்தட்ட பாலிசேட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபயரை வந்து அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அங்க வந்து இது வரைக்கும் 100% அவங்களால அழிக்க முடியல. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 18% மட்டும்தான் அவர்களால் அழிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரியே ஈஸ்டர்ன் ஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான பகுதியில் 35% மட்டும்தான் அவர்களால் அழிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரியே ஹர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான பகுதியில் 97% அழிச்சிட்டாங்க. அதே மாதிரியே ஆட்டோ ஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான பகுதியில் 47% மட்டும்தான் அவர்களால் அழிக்க முடிஞ்சிருக்கு. இதனால அவர்களால் எந்த பகுதியிலையும் ஃபுல்லா வந்து அவர்களை கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கு காரணம் கிளைமேட் தான் முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அங்க கிளைமேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மர் சீசனா இருக்கிற காரணத்தினால அங்க வந்து ஹியூமிடிட்டி, அதாவது நம்முடைய காற்றுல ஈரப்பதம் இருக்கு. அதனால நம்ம வந்து எளிதா வந்து கொஞ்சம் ஹீட்டா இருந்தாலும் அந்த ஹியூமிடிட்டி மூலமா நம்ம வந்து சேஃபா இருக்க முடியும். ஆனா அமெரிக்கால காற்றுல ஒரு துளியோட ஈரப்பதம் இல்ல. அது மட்டும் இல்லாம காற்றினுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா அங்க ஈவினிங் டைம்ல மட்டும்தான் காற்றினுடைய வேகமே குறையுமாமா. அதாவது காலையிலயும் சரி நைட்லயும் சரி காற்றினுடைய வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டருக்கு மேல வேகம் பிச்சுக்கிட்டே எரியுமாமா. அந்த அளவுக்கு காற்று வெப்ப காற்றா இருக்க காரணத்தினால எல்லா பகுதியிலையும் தீ பிடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரியே இங்க வந்து வருஷம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபயர் வந்துட்டு இருக்க காரணத்தினால அங்க வந்து அவர்களால் அழிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன்ல மாட்டியிருக்காங்க. அதே மாதிரியே அங்க வருஷம் தீ பிடிக்கிற காரணத்தினால முக்கியமான பிரச்சனை என்னன்னா அங்க இருக்க எல்லா மரமுமே சுக்கு நூறா இருக்கு. ஆக்சுவலா அங்க வந்து செடிகள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து மழைப்பொழிவு ரொம்ப குறைவு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலா போன வருஷத்துல கிட்டத்தட்ட 97% மழை பெஞ்சிருந்தது. ஆனா இந்த வருஷம் வந்து ஜஸ்ட் 50% தான் மழை பெஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரியே மரம் இருந்துச்சுன்னா காட்டுத்தீ வந்து எளிதா பரவாது. இதே வந்து செடியா இருந்துச்சுன்னா காட்டுத்தீ வந்து ரொம்ப வேகமா பரவும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே அங்க இருக்க அமெரிக்க மக்களே நிறைய பகுதியில நீங்கள் வந்து நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பகுதியில வேணும்னே வந்து காட்டுத்தீயை வந்து வைக்கிறாங்க. இதனால் தொடர்ந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அவர்களுக்கு இருக்கு. இதனால அமெரிக்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு சில பகுதியில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதை PDS அப்படின்னு சொல்லுவோம், பர்டிகுலர் டேஞ்சர் சுச்சுவேஷன். இந்த பகுதியில் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கு, நீங்கள் வந்து மக்கள் அனாவசியமா வெளியே வர வேண்டாம். சப்போஸ் நாங்கள் அலர்ட்டே கொடுக்கலினாலும்
இந்த பகுதியில் தீ வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உடனடியா நீங்க வெளியே வந்துருங்க, வீட்டை பத்தி அங்க இருக்க எதை பத்தி நீங்க திங்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாத்திங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமெரிக்கால போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா அமெரிக்கால திருட்டு அதிகமாயிட்டு வருது. ஏன் அப்படின்னா ஒரு சில பகுதியில மக்கள் வந்து எல்லா உடமையை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த பகுதியில திருடர்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போய் நிறைய பொருட்களை ஆட்டை போட்டு வர்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அமெரிக்கால போயிட்டு இருக்கு. இன்னும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, அமெரிக்கா வல்லரசு நாடுதான், அங்க நிறைய பிசினஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வறுமையா இருக்க மக்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து திருட்டுகள் அதிகமாயிட்டு வருது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரியே இப்ப கரண்ட்ல இருக்க ஜோ பைடன் அரசாங்கம் இன்னும் 5 நாள்ல பதவி முடிய போகுது. 5 நாள்ல புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரப்போறாரு. ஆக்சுவலா இப்பவே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். அமெரிக்கா வந்து அணு ஆயுதத்தை விட ரொம்ப மோசமான பாதிப்பை இப்ப சந்திச்சிருக்கு, நான் வந்து இதை வந்து ஜீவனிக்கவே முடியல. இப்ப கரண்ட்ல இருக்க அரசாங்கம் வந்து கரெக்டான பிளான் எடுத்து ஸ்டெப் மூவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். ஆனா எதுவுமே கண்டுக்கல. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது தெரியாம ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா வச்சிருக்காரு. அதே மாதிரியே அங்க இப்ப வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து 100% யாரெல்லாம் வீடு இழந்திருக்கீங்களோ உங்களுக்கு வந்து எவ்வளவு வீடு செலவாக இருந்தாலும் 100% வந்து கவர்மெண்டே வந்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இது பாசிபிளா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்த அரசாங்கம் இன்னும் 5 நாள்ல பதவி ஏற்க போகுது. அவர்கள் எந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்கிறது தெரியல. அதே மாதிரியே இவ்வளவு பெரிய பிரச்சனை அமெரிக்கால போயிட்டு இருக்கு. பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். அதற்காக தேடிதான் விஞ்ஞானிகள் ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு வராங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாசிபிள் என்னன்னா, அவர்களால செயற்கை மலையை உருவாக்குனா கண்டிப்பா ஒட்டுமொத்த காட்டுத்தீவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இங்க செயற்கை மலை கொண்டு வரதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா காற்றுல ஈரப்பதம் இருந்தா தான் அதை வச்சுட்டு சம் கெமிக்கல் மூலமா மேகத்துல வந்து மழையை வர வைக்க முடியும். சப்போஸ் அங்க மேகமே இருந்தாலும் காற்றுல ஈரப்பதம் இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமெரிக்காவுக்கு இருக்கு. சப்போஸ் இப்ப காற்றுல ஈரப்பதம் இருந்தாலுமே கூட அதை வச்சுக்கிட்டு டோட்டல் எல்லா பகுதியும் அழைக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு முக்கியமான காரணம் அங்க வந்து 23 இருந்து 30 மைல்ஸ் அளவுக்கு தான் அவர்களால் செயற்கை மலையை கொண்டு வர முடியும். ஆனா இப்ப இருக்க காட்டுத்தீயினுடைய டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 60 ஸ்கொயர் மைல் அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எல்லா பகுதியும் அழிக்கிறங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை அமெரிக்கால வீடு கட்டியிருக்க ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலா இப்ப தமிழ்நாட்டில் அதிகமா வந்து எல்லாரும் விரும்புறது என்னன்னா காங்கிரீட் வீடு கட்டணும், இங்க வந்து குடிசை வீடோ ஓட்டு வீடோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் வீடு தான் கட்டுறாங்க. இதுதான் வந்து இந்தியாவுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான கல்ச்சரா இருக்கு. ஆனா அமெரிக்கால கல்ச்சரே வந்து டோட்டலா வேற. ஏன் அப்படின்னா அங்க அதிகமா உட்டாலான நிறைய வீட்டை தான் வந்து அங்க கட்டியிருக்காங்க. ஆக்சுவலா அவர்கள் எதற்காக அந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னா அடிக்கடி வந்து அங்க சூறாவளி வரும், புயல் வரும், அல்லது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதனால இந்த காட்டுத்தீ வந்து எளிதா பரவருக்கு அவங்களுடைய வீட்டுடைய ஸ்ட்ரக்சரே வந்து இது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை காட்டுத்தீ வந்து கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கியமா வாட்டர் பிரச்சனை தான் முக்கியமா வந்து காணப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல்ல இருக்குன்னா கம்பல்சரி நம்ம ஃபயர் ஃபைட்டர்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வந்து மண் சட்டியில மண்ணை போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரியே ஆபீஸா இருந்தாலும் கம்பல்சரி வந்து அந்த ஃபயர் ஃபைட்டருக்காக ஒன்று நம்ம வச்சிருப்போம். ஆனா அமெரிக்காவில் வந்து இப்போ வாட்டர் வந்து இந்த மாதிரி காட்டுத்தீ பரவிட்டு இருக்குது, தண்ணீரே இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்காங்க. ஆக்சுவலா இதற்கு வந்து ஃபயர் ஹைட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமா தான் ரொம்ப மலையினுடைய உயரத்துல கூட இந்த காட்டுத்தீ வந்து அழிக்க முடியும். அதுதான் முக்கியமான யூஸ் ஆகுது. ஆனா எல்லா பகுதியில் வந்து காட்டுத்தீ அதிகமாயிட்டு இருக்க காரணத்தினால தண்ணீர் இல்லாத ஒரு மோசமான நிலைமை தான் அவர்கள் இப்போது சந்திச்சுட்டு வராங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஃபயர் ஃபைட்டர் பட்ஜெட். ஆக்சுவலா கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேல அங்க வந்து காட்டுத்தீ வந்து அணைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் $10 தான். ரொம்ப சீப்பான பட்ஜெட் தான். அதனால அதுவும் நிறைய மக்களை வந்து உள்ள வாண்டடா கூப்பிட்டாலும் இந்த மாதிரி ரேட் இருக்க காரணத்தினால யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா அமெரிக்கால பார்க்கப்படுது. அதே மாதிரியே இவ்வளவு பெரிய பிரச்சனை அமெரிக்கால போயிட்டு இருக்கு. அவர்கள் எப்படி மீண்டு வருவாங்கிறது தெரியல. இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா எல்லா மனசுல இருக்கு. அதனாலதான் இந்திய ரூபாய் மதிப்பு டாலருக்கு நிகரா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஆக்சுவலா அமெரிக்கா வந்து இப்ப மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க, இந்தியா தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதுவரை குறைக்கல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவுக்கும் பார்க்கப்படுகிறது.
இது வரைக்கும் அமெரிக்காவில் மட்டும் 135 பில்லியன்லிருந்து 150 பில்லியன் டாலர் அளவுக்கு மிகப்பெரிய லாஸை சந்திச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவில் பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு இயற்கை பேரிடர், இப்போ சென்னையிலே ஒரு புயல் வருதுன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக நிறைய நடவடிக்கைகள் எடுப்போம். அதே மாதிரியே அமெரிக்காவில் இந்த மாதிரி பண்ணியிருந்தனா கண்டிப்பாக இந்த காட்டுத்தீயை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.